ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு டே 22ல என்ன குழம்பு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காலிஃப்ளவர் குருமா ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து காலிஃப்ளவர பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்து, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சுடுதண்ணீல போட்டு எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து இப்படி பண்ணுறது கொஞ்சம் சேஃபா இருக்கும். அதனால வந்து இப்படி பண்ணிருவேன். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபுல்லாவே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 3 பெரிய சைஸ் தக்காளி. இது 3யும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு கொஞ்சமா வந்துட்டு பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் போட்டு அதையும் வந்து வதக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளித்து நம்ம காலிஃப்ளவரையும் எடுத்து போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே அரைச்சு குழம்புல சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நேற்று வந்து புதுசா அன்னபூர்ணால வந்து சிக்கன் மசாலா வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கொட்டும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொட்டிட்டேன். பட் இருந்தாலும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் குழம்பு டேஸ்ட் வந்து அப்படியே வந்து வந்திருந்தது. அத மட்டும் போட்டுட்டு மல்லித்தூள் எல்லாம் போடல. இது 2 மட்டும் போட்டுட்டு, நல்ல தேவையான அளவு உப்பையும் வந்து போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டிருந்தோம் இல்லையா? அதனால வந்து இப்ப நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கல. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நெறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா, நம்மளோட காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.